முழு பொறுப்பையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்காகவே ஆரம்பம் முதல் முடிவற்ற கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்த ஆண்டவருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமையின் கனத்தை கொண்டு வர கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை என்று சொல்லி ஜெபிக்கிறதுக்காகவே பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள முழுமையாக மூடிக்கொள்ளுங்கம்மா. மகிமை நிறைவாக தங்கியிருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய மகிமை ஆண்டவர் இறக்கும்படியாக ஜெபிக்கிறதுக்காகவே ஆண்டவரை சாதனம் ஜெபிக்கும்போது எப்பொழுது ஆசாரியர்கள் ஆண்டவரை ஊழியம் செய்யக்கூடாது ஒரு மகிமை இடத்தை மூடிக்கொள்ளுவோப்பா. அப்படியே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இடத்தை முழுமையாக தீர்மானிய கர்த்தருடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே மகிமையினால் இடத்தை மூடி நீர் ஆளுகை செய்கிறாக பரிசுத்த பிரசன்னம் நிறைவாக இங்கு நடத்தும்படியாக ஜெபிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் அழைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துங்க. நாமத்தை மகிமைக்காக விதாபத்தை செய்ய கர்த்தரையோடு பெருந்தபடியாக எங்கள் ஜெபிக்கிறதுக்காக துதியும் தன மகிமையை தான் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தில் யாவரையும்
பரிசுத்த ஆராதனைகள் சொல்லி வாழ்த்துகிறேன். நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தரை பாடி அவருடைய சமூகத்தில் அவரை கெம்பீரித்து பாடுங்கள். அவரை துதிப்பது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது சொல்லி வசனத்தின்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயலெல்லாம் பார்ப்பவரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் நல்லோரை துதியுங்கள். பாடி பாடி நாமத்தை மேம்படுத்துவோம். நாம் மகிமைப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் பார்ப்பவரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் நல்லோரை துதியுங்கள். எல்லோரையும்
அல்லேலூயா. உலகத்தில் எவ்வளவு தேவன் இருந்தாலும் அந்த ஆண்டவராகிய இயேசுவை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே இல்லை. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரவர் அவர். வேதம் சொல்லு ஒருவராய் சேரக்கூடாதவரும்
ஒளியிலே வாசம் பண்ணுகிற அவரை போல வேறொரு தெய்வமே இல்லை. தங்களோடு வீணையோடும் கைகளோடும் கரங்களை தட்டி அவரை பாடும்படியாய் கற்றப்பட்ட நேரத்திற்காக காலத்திற்காக நம்பியுள்ள உணர்வோடு கூட ஆண்டவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், அவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்கிறது. அவரை போல் அழகான ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. அவரை போல் அன்பான ஒரு தெய்வமே இல்லை. அவர் மகிமையானவர், மீட்பரானவராய் அவர் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியிலே நம்முடைய மீட்புக்காக அவர் இறங்கி வந்த தெய்வம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அழகான ஆண்டவராய் இயேசுவை எல்லாரும் சேர்ந்து கரங்கள் கட்டி பாடி நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர்,
കർത്താവേ യേശുരക്തം സിദ്ധിയുടെ അവർ ദേവനുடைய സമമായിരുന്നു അവരുടെ രൂപമായിരുന്നു കൊള്ളയാടിന് പൊരുളാകെ നാമൻ തമ്മിൽ തമ്മിൽ ഒരുത്തി അടിமை രൂപമെടുത്ത് അവർ എന്നെ மீட்டுக் கொள்ளும்படி உலகத்துக்கு வந்தார். எத்தனை நன்றி சொல்றீங்க ஆண்டவரே, இயேசு கரத்திற்காக நின்று நீ சிலுவையிலே தொங்கி என்னை மீட்டுக் கொண்டு வந்தீங்காக அந்த வாசத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் என்னுடையவர், நீர் என் அன்பு ரட்சகர். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் வெண்மையானவர். ஓ, அவர் பள்ளத்தாக்கிலே நீதி, அவர் சாலோமோனி பூஜாவாக இருக்கிறார். ஹalleluya. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் செலுத்துவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹalleluya. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா
அதிசயமாக நம்மை நடத்துவார். அப்படி நம்ம எல்லாம் எழுதி என்னுடைய சமூகத்துல எல்லாம் ஆராதிக்க அப்படியே நின்று ஜெய கிருஷ்ணன் ஜெயமாக நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. எல்லா வாயிலை திறந்து அல்லேலூயா சமுதிர பயத்தோடு கூட பக்தியோடு அவரை ஆராதனையோடு வெண்மையோடு ஆவியோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு தொழுது வளைக்கும். அவரை தொழுதோடு ஆவியோடு பயத்தோடு உண்மையோடு தொழுது வளைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆவியோடு உண்மையோடு தொழுது வளைக்கும். ஆண்டவர் ஆராதிக்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். அவருடைய வல்லமையும் மகிமையும் காண்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில் கூடி வரும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்களை விலகிவிடாத பெருமாக்கியிருக்கிறார். எத்தனையோ ஜனங்களை மருத்துவமனை வீடுகளிலும் பொல்லாத சிந்தனைகளான காரியங்களினாலும் அவர் ஆண்டுடைய சமூகத்திற்கு விலகி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவனையும் பலத்தையும் சுவத்தையும் தந்தவர். இதுவரை என்னை நடத்தி செல்பவர் எந்திருக்கிற அல்லவாயிரத்திலே. அல்லேலூயா. நீ நல்லவர். அல்லேலூயா. ரீமஹமதரம சந்தலாகரலினம ரேவலரமரமரமசியாகரம. ஆராதனை சமூகத்தில் எல்லா வாயிரத்திலும் அமைதியா எல்லா வாயிரத்திலும் ஆராதனை. அவர்களை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட அவர்களை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட அவை ஆராதிக்கிற உண்மையாக இவரை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆவியோடு உண்மையோடு கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வோடு கூட. அல்லேலூயா. நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆளுகை செய்கிறவர். மனுஷர்களை அறியாமல் போகலாம்.
மனுஷனை பிரியப்படுத்தாத ஆண்டவரே, தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியம் செய்ய இன்னும் எங்களை தகுதிப்படுத்துகிறாரப்பா. இன்னும் எங்களை தகுதிப்படுத்துகிறாரப்பா. மனுஷனுக்கு பிரியமாய் வாழாமல், மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழாமல், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக வாழப்பா. அவரை முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், இது வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் ஆயிரம் ஆண்டவரே, இது வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் ஆயிரம். மறந்து போகாமல் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர்களுக்கு பலன் தருவீராக, பலன் தருவீராக, பலன் தருவீராக. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுவதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம்
தொழுது கொள்வோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அளவில்லாத அன்பிற்காக திருக்கரங்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் உடைய அன்பு கொள்ளைகளை மறைத்து மலைகள் விலகினால் பர்வதங்களை பேர்ந்து அறிந்து வராமல் ஆண்டவரை சோதரிக்க உங்களுக்கு விரும்புகளை விட்டு விடலாம். அப்பா எங்களுக்கு விட்டு தராமல் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதில் சத்த சொல்லுகிறார் என்கிற வார்த்தையை நடத்தி வருகிறேன். இப்போது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை அணைத்துக் கொண்டேன் என்று சொன்னவரே, அந்த உருக்கமான இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உருக்கமான இரக்கங்களுக்காக நன்றி. பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவரே, மோசையில் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்குறுதியாளரே, நான் உனக்கு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி ஒரு வார்த்தையாக வாக்குத்தத்தம் பண்ணாமல் உடன்படிக்கை வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவரே, அன்று பிடித்த கரங்களை இன்று வரை பிடிக்க இருபதிலே ஒரு ஸ்தோத்திரமாக அன்று பிடித்த கரங்களை இதுவரை நட்புறவிலே ஸ்தோத்திரமாக எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்க கிருபை எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்க கிருபை ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆராதிக்க கிருபை எங்கள் ஜீவனை பார்க்கிற நாங்கள் நேசிக்கிறோம், வாழ்க்கையை பார்க்க நேசிக்கிறோம். நீ ஒருவரே சர்வ ஒருவரே கிருபையில் இருக்கும்.
தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல எல்லாம் அப்படியே இந்த ஆராதனையை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். உலகால் படித்து முடிச்சு உலகால் படித்து மற்றொரு நின்று கொள்ளலாம். அப்படி தேவ சமூகத்தில் ஆராதனை நம்ம ஒப்படைக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படட்டும். அவர் ஒருவரே மகிமைப்படுவாராக. அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படும்படியாக நன்றியப்பா. உங்களுடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. உங்களுடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. உங்களுடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி. எவ்வளவு அன்போ நன்மை ஒன்றுமில்லாது எங்களை இவ்வளவு நேசித்து நீங்க நடத்துறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை நிறைவாக எங்களோடு கூட இருந்ததற்காக நாளில் உண்மை துதிக்கும்படியாய் தந்த கிருபைகளுக்காக எங்கள் இருதயங்களை தெய்வ சமூகத்தில் பரிசுத்தமாய் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளங்களை தெய்வ சமூகத்தில் பரிசுத்தமாய் செலுத்துகிறோம். கிருபையாக எங்களுடைய இருதயங்களை சமூகத்தில் பரிசுத்தமாய் செலுத்துகிறோம். நீர் அறிந்திருக்கிறதற்காக நாளுடைய நாமம் உங்களுடைய பிரசன்னம் இடத்தில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக உங்களுடைய அளவுக்கு அன்பினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள். ஒரு வார்த்தையாக அல்ல, இவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை வாழ்க்கையாகவே எங்களை கொடுத்து போயிருக்கிறீர்கள். கல்வாரி சிறுவையிலே அப்பா கொள்கலாம் வைக்கிறீர்களே நேச ரத்தம் சிந்திகளை மீட்டுக் கொண்டே இருக்கிறீர்களுக்காக உங்களுடைய அன்பை நாங்கள் நேர்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய ஆளுகை நிறைவாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். பரிசுத்தம் உள்ள கரத்திரைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். விசைக்குடிகளை தாழ்த்துவோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் நாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். உன்னதமான மறைவு உள்ள சபைகளுடைய நிழலுக்குள்ள முழுவாய் மறைத்துக் கொள்கிறோம். செபிக் கொடுக்கத்தான் எங்களை தாழ்த்துவதை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஒருவரை அசைவாடுகிறாங்க அவனுடைய பாதத்திலே நடத்தி எங்களை கருத்தை ஒப்புக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போதும் கர்த்தருடைய பிரச்சனை நீங்கள் வழிநடத்த கர்த்தரை கிருபை செய்கிறார். நாங்கள் தாழ்த்தி தருவதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம்.